வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். வசு தமிழுக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் தம்பி வந்து உங்களை இன்வைட் பண்ணாராமே, வீட்டில் சாப்பிட்லாம் வந்தேன்னு சொன்னார், நான் அதை சொல்லி தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க வசு. சரஸ்வதி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாமா அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். ஃபோனை நீங்கள் சரஸ்ட்ட கொடுங்க அப்படின்னு வசு சொல்கிறாங்க. ஆனால் ஃபோனை வாங்கி பேச மாட்டேன்றாங்க சரஸ்வதி. நீங்கள் லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க மாமா அப்படின்னு வசு சொல்லிடுறாங்க. சரஸ்வதி நீங்கள் கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு வசு சொல்கிறாங்க. உங்களோட ஆசீர்வாதம் என்னோட பையனுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க வசு. என்னோட ஆசீர்வாதம் என்றைக்குமே குழந்தைக்கு இருக்கும், நான் அங்கே வந்து தான் ஆசீர்வாதம் பண்ணணும்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. நீங்கள் என்ன மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியுது சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வசு. அன்னைக்கு நான் தெரியாமல் மாம்பழம் சாப்பிட்டுட்டேன், அதனால தான் அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தானே அந்த அர்ஜுன் ஃபேமிலி சொன்னாங்கன்னா அதை நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துட்டு எனக்கு டிலே ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குழந்தைய என்னை தொட விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வசு. நான் எப்படி அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சரஸ்வதி கேட்குறாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க வசு. என்னோட பையன் என்ன தப்பு பண்ணா, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக பெரியம்மா பெரியப்பாவை பார்க்காமலே வளரணுமா, அவனை எதுக்காக பனிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வரணும், வரலைன்னா நான் இந்த ஃபங்க்ஷனே நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வசு. அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரஸ்வதியுமே இப்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு சம்மந்தம் சொல்லிடுறாங்க. சந்திரகலா வீட்டில் இப்போது ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கெஸ்ட் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. ராகினிட்ட அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க, அந்த தமிழும் சரஸ்வதி வரதுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகலாட்ட போய் சொல்கிறாங்க, நல்ல நேரம் தான் ஆரம்பிச்சாச்சுல, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. வர வேண்டிய கெஸ்ட் எல்லாம் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க. ராகினி சொல்கிறாங்க, அதான் எல்லாரும் வந்தாச்சுல ஆண்டி, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மாமாவும் சரஸ்வதியும் இன்னும் வரல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வசு. அர்ஜுனோட அக்கா சொல்கிறாங்க, ஒருவேளை அவங்க 2 பேரும் இங்கே வரவேணான்னு முடிவு பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக தமிழ் சரஸ்வதி 2 பேருமே வந்துடுறாங்க. வசு ரொம்ப சந்தோஷமாக சரஸ்வதியை ஹக் பண்ணி வெல்கம் பண்ணுறாங்க. கோதைட்ட நடேசன் சொல்கிறாரு, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இது, நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம வான்னு வரவேற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம அசோசியேஷனோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழை இப்போது வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் அர்ஜுனோட அக்கா சொன்னது இப்போது சரஸ்வதிக்கு ஞாபகத்துக்கு வருது. குழந்தை இல்லாதவ இவ என்ன நினச்சி குழந்தைய தூக்குனாலோ அதனால தான் குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போச்சு அப்படின்னு அவங்க சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதனால தயங்கி போய் பின்னாடியே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வசு சரஸ்வதி நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னோட குழந்தைய வாங்கிக்கோங்க சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சரஸ்வதி தயங்கி போய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சந்திரகலா இப்போ சரஸ்வதிட்ட சொல்கிறாங்க, இது உனக்கும் குழந்தை மாதிரி தான், உன்னோட குழந்தைய தூக்குனா அவனுக்கு ஏதாவது ஆகுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் மனசில் நினைக்காதீங்க சரஸ், என்னோட குழந்தைய நீங்கள் தொட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வசு. சரஸ்வதியுமே இப்போ குழந்தைய வாங்கிக்கிறாங்க. வாங்கின உடனே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னோட குழந்தைக்கு தமிழ் மாமா தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வசு. அதை கேட்ட உடனே ராகினி சொல்கிறாங்க, அதான் அம்மா அப்பா இருக்கிறாங்களே, நீங்கள் எதுக்காக யாரையோ பேர் வைக்க சொல்கிறீங்க அண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் சொல்கிறாரு, வீட்டில் மூத்தவங்களாக இருக்கிறப்ப நான் எப்படி பேர் வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த வீட்டில் யார் முக்கியமான முடிவெல்லாம் எடுப்பாங்களோ அவங்களே பேர் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சந்திரகலா சொல்கிறாங்க, அந்த வீட்டிலேயே முக்கியமானவங்க கோத சம்பந்தி தான், அப்போ அவங்களே பேர் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வசு சொல்கிறாங்க, நாங்கள் குழந்தைக்கு அழகான தமிழ் பேர் சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி அந்த பேரை கோதையோட காதில் சொல்கிறாரு. கோதை இப்போது குழந்தையோட காதில் மகிழன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சரஸ்வதி 2 பேருமே இப்போது குழந்தையோட பேரை காதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போது நடேசன்ட்ட சொல்கிறாங்க, என்ன அங்கிள் தமிழ் மாமாவும் ஆன்ட்டியும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தானம்மா பார்த்துருக்குறாங்க, உடனேவா பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். நான் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க வசு. கோதை ஆண்டியையும் தமிழ் மாமாவையும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வைக்கணும் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிமா முடியும் அப்படின்னு கேட்குறாரு நடேசன். நீங்கள் அவங்க 2 பேரையும் சாப்பிட மட்டும் வர சொல்லுங்கள், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சந்திரகலா சொல்லிடுறாங்க. தமிழ் சரஸ்வதி 2 பேருமே இப்போது குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க வசு. சரஸ்வதி தமிழ் நமச்சி 3 பேருமே இப்போது சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. நமச்சி தமிழ் பக்கத்தில் உட்காராரு. நீங்கள் அங்கே போய் உட்காருங்கண்ணே, அங்கே தான் நல்லா காற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வசு. இல்லைம்மா நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நமச்சி சொல்கிறாரு. கோதை அங்கே வரதை கஞ்சாடையில் காமிக்கிறாங்க வசு. புரிஞ்சுக்கிறாரு நமச்சி, அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. கோதையுமே இப்போ வந்து தமிழ் உட்காந்துருக்கிறத கவனிக்காமல் வேகமாக தமிழ் பக்கத்துலேயே வந்து உட்காந்துடுறாங்க. தமிழ் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றத பார்த்த உடனே வேகமாக எந்திக்கிறாங்க. அங்கே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோதை. வேணா ஆண்டி, அங்கே நிறைய கெஸ்ட் இருக்கிறாங்க, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வசு. சந்திரகலா இப்போது இலையில ஸ்வீட் பரிமாறுறாங்க. கோதை இலையிலேயே 3 லட்டுமே வச்சிடுறாங்க. 2 லட்டை எடுத்து இப்போது தமிழோட இலையில வைக்கிறாங்க கோதை. நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க சரஸ்வதி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.